ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இந்த வீக்கெண்டுக்கு லண்டனில் இருக்க ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு தாங்க கிளம்பி வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் வந்து ஸ்கை கார்டன். இந்த ஸ்கை கார்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ என்ட்ரி தான். அதனால் வந்து 3லேருந்து 4 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆன்லைனில் வந்து புக் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வேணுங்கிற அந்த டைம் ஸ்லாட் வந்து கிடைக்கும். நாங்கள் வந்து 2 மணிக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸ்கை கார்டன் அப்படின்னு சொன்னதுமே வந்து ஒரு பார்க் தீமில் இருக்கும் தான் நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த ஊர்லேருந்துட்டு நம்ம வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த 35 ஃப்ளோர் இந்த பெரிய பில்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை கார்டன். இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஏர்போர்ட் செக்யூரிட்டியோட ஒரு பயங்கரமான செக்யூரிட்டி தாண்டி தாங்க உள்ளே போக வேண்டியது இருக்குது. பாப்பாக்காக வந்து ஸ்ட்ரோலரில் வந்து ஒரு பலூன் கொண்டு வந்திருந்தோம். அந்த பலூன் கூட உள்ளே வந்து அலோவ் பண்ணல. அந்த அளவுக்கு வந்து செக்யூரிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே மொத்தம் 2 லிஃப்ட் இருக்குது. நம்ம பார்க்க வந்து ஸ்கை கார்டன் அது வந்து பார்த்திங்கன்னா 35வது ஃப்ளோர் கடைசி ஃப்ளோரில் தான் வந்துட்டு அந்த செட்டப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அங்கே அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா வந்துட்டு நான் நினச்சேன் ஒரு 5 மினிட்ஸாவது ஆகும் அந்த கடைசி ஃப்ளோரை ரீச் ஆகிறதுக்குன்னு. பட் ஆனால் வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்பிரஸ் லிஃப்ட், அதாவது மொத்தம் 2 லிஃப்ட் இருக்குது. ஜஸ்ட் 20லேருந்து 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து அந்த 35வது ஃப்ளோரை வந்து ரீச் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்குது இந்த லிஃப்ட்டு. பட் ஆனால் வந்து நமக்கு வந்து காதடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுங்க. அந்த ஃப்ளைட்லாம் போகும்போது காதடைக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த மலை பிரதேசங்கள்லாம் போகும்போதும் ஒரு மாதிரி காதடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்கும் பஸ்ஸில் போகும்போது. அதே மாதிரி வந்து இருந்துச்சு. இந்த லாஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். சுற்றி வந்து பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு வெளிச்சம். பிகாஸ் வந்து அந்த பில்டிங் ஃபுல்லுமே வந்து கண்ணாடினால் வந்துட்டு பண்ணியிருக்காங்க அந்த கடைசி ஃப்ளோரு. ஸோ அதனால் வெளியே இருக்கிறது அப்படியே வந்துட்டு நமக்கு வந்து தெரியுது. இங்கேருந்து பார்த்தா லண்டனோட ஃபேமஸான அட்ராக்ஷன்ஸ், டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாமே தெரியுது. நம்ம லண்டன் ஃபேமஸ் டவர் பிரிட்ஜ் கூட வந்து அவ்வளோ அழகாக தெரியுது. இந்த ஸ்கை கார்டனுக்கு அட்லீஸ்ட் வந்து 3 வீக்ஸ் முன்னாடி தான் வந்து புக் பண்ணுமா, உடனே வந்து புக் பண்ணால் வந்து கிடைக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் அண்ட் வந்து பார் வந்து இருக்குது. இது வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஸோ இங்கே வந்து சீட் வந்து புக் பண்ணால் கூட வந்துட்டு நமக்கு வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். இதை வந்து பப்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஃப்ரீயாக வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பில்டிங் வந்து கட்டும் போதே வந்து கவர்மெண்ட் கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ஒரு அக்ரிமெண்ட்னால தான் வந்து பப்ளிக் வந்து ஆக்சசபிளாக இருக்குது. எனக்கு இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஹைட்டில் இருந்துட்டு இப்படி ஒரு வியூ பார்க்குறது. இந்த ஸ்கை கார்டனில் எனக்கு பிடிச்ச விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் வாழை மரம் வந்து அங்கங்கே நிறைய நட்டு வச்சுருந்தாங்க. அது போக வந்து இந்த தென்னை மரம் மாதிரி வந்து நிறைய மரங்கள்லாம் இருந்தது. அண்ட் வந்து கொடி வகைகள், செடியிலே வந்து கொடி மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே வந்து இங்கே வந்து அவ்வளோ ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் கூட ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குமோ தான் நான் நினச்சேன். பட் இது எல்லாமே ஒரிஜினல் மரம், செடி கொடிகள் தான். அவ்வளோ ஒரு க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாஷ்ரூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ பேபியெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு டைப்பர் மாற்றுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 hours கண்டிப்பாக வந்து இங்கே வந்து சாலிடாக வந்து நம்மளால் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். இங்கேருந்து பார்த்தோம்னா லண்டனோட மற்ற பெரிய பில்டிங் எல்லாமே குட்டியாக தான் தெரியுது. இங்கேருந்து நான் கீழே வந்து ஒரு பஸ் போயிட்டுருக்கு. அதை பார்க்குறதுக்கு எனக்கு வந்து பொம்மை பஸ் மாதிரி வந்து இருக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ ஹைட் வந்து இருக்குங்கிறது வந்து எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அண்ட் வந்து பார்க்குறதுக்கு நிஜமாவே சூப்பராக இருந்தேங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கீழே தரையில் போகிற பஸ் பார்க்க முடியுது. அண்ட் வந்து தண்ணியில் போகிற கப்பல் பார்க்க முடியுது. மேலே வந்து ஃப்ளைட்டு கூட போச்சு. ஸோ இது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு மாதிரி வந்து இந்த ஒரு குழந்தைத்தனமாக வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த பில்டிங்கோட எட்ஜஸ் அண்ட் கார்னர்ஸில் வந்து போய் நிற்கும் போது கொஞ்சம் வந்து பயமாக தான் இருந்தது. நமக்கு வந்து அடிக்கடி நெகட்டிவாக தோணுமே, ஐயோ ஏதாவது ஆயிடுச்சு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எனக்கு தோணும். என்ன மாதிரியே உங்களை எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து பாப்பாவுக்கு வந்துட்டு அந்த தூங்குற டைம் வந்ததுனால அவன் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. ஸோ வந்து நாங்கள் வந்து 1 hourலேயே வந்து கீழே ரிட்டன் வர வேண்டியதாகிடுச்சு. வெளியே அங்கேருந்து கொஞ்ச நேரம் நடந்து போகலாம். ஏன்னா இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஸ்ட்ரீட்ஸும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நடந்து போயிட்டுருக்கும்போது நிறைய பேர் வந்து இந்த அனிமல்ஸ் தீமில் வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லண்டன் பற்றி தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.